The Lord Jesus Christ is the word of truth which lives in us. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய சத்திய வார்த்தையா இருக்கிறார். அவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். Amen. Hallelujah. The Bible says in 2 John chapter 1 verses 1 to 3, the elder to the elect lady and the children whom I love in truth, and not only I, but also all those who have known the truth, because of the truth which abides in us and will be with us forever. Grace, mercy, and peace will be with you from God the Father and from the Lord Jesus Christ, the Son of the Father, in truth and love. 2 யோவான் 1:3 சொல்லுகிறது, நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கிறதும் ஆகிய சத்தியத்தின் நிமித்தம் நான் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவளும் தெரிந்து கொள்ளப்பட்டவளும் ஆகிய அம்மாளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானம் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக. My beloved in Christ Jesus, I bless you today with the word of God, that the grace, mercy, and peace will be with you from God the Father and from the Lord Jesus Christ, the Son of the Father, in truth and love. என் கிறிஸ்துக்கு அருமையான அன்பானவர்களே, இந்த வேளையில கூட நான் உங்களுடைய தேவனுடைய வார்த்தையில் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானம் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக. Amen. Hallelujah. My beloved in Christ Jesus, the Bible declared that the truth, that means the truth is the word of God. The word of God is Jesus Christ. The Bible says that truth abides in us and will be with us forever. கிறிஸ்துக்கு அருமையான அன்பானவர்களே, இந்த வேத பகுதியில் சத்தியம் நமக்குள்ள இருக்கிறது, நம்மோடு எப்பொழுதும் இருக்கிறது, நிலைநிற்கிறது சொல்லுகிறது. இந்த சத்தியம்தான் தேவனுடைய வார்த்தை, அதுதான் இயேசு கிறிஸ்து என்று அறிந்து கொள்கிறோம். Apostle John discovered about Jesus in a way that the most others never did. He saw something about the word of God that was unique. Apostle யோவான் கர்த்தராகிய இயேசுவை குறித்து ஒரு வித்தியாசமான தனித்துவமான பார்வையில் அவர் பார்த்திருந்தார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். தேவனுடைய வார்த்தையாக இயேசு கிறிஸ்துவை தனித்துவமாய் அவர் பார்த்து அவர் உணர்ந்தார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். John alone shares with us in his gospel writing that, and the word was made flesh and dwelt among us, and we beheld his glory, the glory as of the only begotten of the Father, full of grace and truth. In John chapter 1 verse 14, யோவான் 1:14 அப்போஸ்தலராகிய யோவான் மாற்றும் அவருடைய சுவிசேஷ புஸ்தகத்தை எழுதும் பொழுது அவர் இந்த வார்த்தை எழுதியிருக்கிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமை கண்டும் அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையா இருந்தது என்று அந்த வேதத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. கிறிஸ்துக்கு அருமையான அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து தான் கிருபையும் சத்தியத்தால் நிறைந்தவராய் இந்த பூமியில வந்தார். We understand that Jesus Christ alone came into this world as in the flesh as full of grace and truth. Now the Bible says, and he also heard about Jesus said in John chapter 17 verse 17, Jesus said in his prayer to the Father that thy word is truth. இயேசு கிறிஸ்து பிதாவிடம் ஜெபிக்கும் பொழுது யோவான் அவருடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். யோவான் 17:17 சொல்லப்படுகிறது, உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லப்படுகிறது. And also John heard Jesus say that I am the way, the truth and the life. யோவான் கூட
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை நினைவு கூர்ந்திருக்கிறார். நானே வழியும் சத்தியம் ஜீவன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை யோவான் நினைவு கூர்ந்திருக்கிறார். Now Jesus Christ said that I am the truth, and he also said thy truth is the word of God. That means, and we was able to put together as John that the word is truth and the truth became flesh. We understand that the word of God is truth. That means the word of God is Jesus, the truth, and that truth is living and abides in us. இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய வார்த்தையா இருக்கார், சத்தியமா இருக்கார். அந்த சத்தியம் நமக்குள்ளே வாசமா இருக்கிறத அறிந்து கொள்ளுகிறோம். My beloved in Christ Jesus, now that Jesus Christ live in us and is abide in us, இந்த அதே இயேசு கிறிஸ்து சத்தியமாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாழ்கிறார், நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்று அறிந்து கொள்ளுகிறோம். When this reality come into our life, we will realize that nothing that we can't have and nothing that we can't do, because the truth, the Jesus Christ, the truth, the word of God dwells in us, and this truth, the word of truth, created everything including us. கிறிஸ்துவுக்கு அருமையான அன்பானவர்களே, இந்த உண்மை சத்தியம் நம்ம இருதயத்தில் அது நிரந்தரமா நிலநாட்டப்படப்படுது. இனி நம்மளால முடியாதது, செய்ய முடியாது எதுவுமே இல்லை, நம்மளிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது எதுவுமே இல்லை என்று நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் இது சத்தியமாக இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தை சத்தியமாக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசமாக இருக்க இந்த சத்தியமாக தேவனுடைய வார்த்தையின் சத்தியம் சகலத்தையும் உங்களையும் என்னையும் சகலத்தையும் சிருஷ்டித்திருக்கிறது அறிந்து கொள்ளுகிறோம். யாக்கோபு 1:18 in James chapter 1 verse 18 the Bible says of his own will begat he us with the word of truth, that we should be a kind of first fruits of his creation. யாக்கோபு 1:18 வசனம் சொல்லுகிறது, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலன்களாவதற்கு தம்முடைய சத்திய வசனத்தினால் நம்ம ஜெனிப்பித்தான் வசனம் சொல்லுகிறது. My beloved in Christ Jesus, Jesus Christ is the word of God and he is the truth of God. So when we see in the Bible the word of truth, that means Jesus is the truth. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய வார்த்தையாகி சத்தியமா இருக்கிறார். நம் வேதத்தில் சத்தியம் என்றது வார்த்தை பார்க்கும் பொழுது அது இயேசு கிறிஸ்து என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Now Jesus Christ is in the heaven, is in the right hand of the Father God. Now we are in this world. Now Jesus Christ, the truth of God, the word of God, lives in us and abides in us by the Holy Spirit. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் பிதாவின் வலது பார்சலில் அமர்ந்திருக்கிறார். நாம் இந்த பூமியில இருக்கிறோம். இன்னைக்கு அதே இயேசு கிறிஸ்துவாக சத்தியமாக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரால நமக்குள்ளே வாசமா இருக்கிறார். The Bible says in John chapter 14 verses 16 to 17, and I will pray the Father, and he shall give you another comforter, that he may abide with you forever, even the Spirit of truth, whom the world cannot receive, because it see him not, neither know him, but ye know him, for he dwelleth with you and shall be in you. யோவான் 14:16-17 பார்க்கும்பொழுது, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாக வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவர் அறிவில் வாசம் சொல்லுது. Now, my beloved in Christ Jesus, now we are in Christ. The Holy Spirit, the truth of the Spirit abides in us, it lives in us. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, எனக்கு சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடி சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் நமக்குள்ளே வாசமா இருக்க, நமக்குள்ளே உலாவிக் கொண்டு நமக்கு நடக்கிறார். Now because the word of truth, Jesus Christ, the Spirit of truth lives in us, we should always walk in righteousness, we should always walk in truth of God. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த கர்த்தராகிய சத்திய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சத்திய ஆவியாகிய ஆவியினால் நமக்குள்ளே வாசமா இருக்கிறபடியாக நம்ம நீதிக்குள் நடக்க முடியும், சத்தியத்துக்குள் நடக்க முடியும். May God bless you abundantly. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Amen, amen, amen.